ஹலோ வியூவர்ஸ், டிஆர்பி நடத்தக்கூடிய டெட் எக்ஸாமுக்கு ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் தமிழ்நாட்டில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜனவரியில் வந்து ஒரு டைமும், ஜூலையில் ஒரு டைமும், டிசம்பரில் ஒரு டைமும் 2026 நடக்க இருக்குது. ஸோ இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்களா, இல்லை வந்து பிற ஸ்டேட்டுகள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ பெட்டிஷன் போட்ட மாதிரியே இந்த ஸ்பெஷல் டெட் எக்ஸாமும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களா, அண்ட் அதுக்குண்டான தீர்ப்பு எப்போ வரும், அந்த தீர்ப்பு வந்துச்சு அப்படின்னா 2 இயர்ஸ்னு அவங்க கொடுத்துருக்க டைம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுமா, 3 இயர்ஸ் ஆர் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகுமா, இல்லை ஏதாவது வந்து விதிவிலக்கு 5 இயர்ஸ்க்குள்ளே இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா ரிட்டையர்ட் ஆகிறவங்க இந்த எக்ஸாமில் இருந்து எழுத தேவையில்லை அண்ட் அவங்களுக்கு அந்த ப்ரொமோஷன் கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இயர் ஏதாவது எக்ஸ்டெண்ட் ஆகுமா, அது சம்மந்தப்பட்ட ஒரு முழுமையான அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நம்மளோட சேனலில் டிஆர்பி டெட் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட அப்டேட் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ரீசெண்டான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் 20 ரிவ்யூ பெட்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கு. நாட் ஒன்லி சுப்ரீம் கோர்ட், நிறையா கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது சம்மந்தமான வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னங்கிறத பார்ப்போம். இன் சர்வீஸ் டெட் ரிவ்யூ a total of 20 review petitions including one from the state of West Bengal have been filed in the Supreme Court against the verdict making the teacher eligibility test mandatory for all teachers. The state has also submitted a miscellaneous application to the apex court. Information regarding the hearing date and the current status of the crucial cases is available on the official website of the Supreme Court அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 2 இது வந்து பார்த்திங்கன்னா தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஒன்று சுப்ரீம் கோர்ட்டில், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அபெக்ஸ் கோர்ட்டில் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 20 ரிவ்யூ பெட்டிஷன்ஸ் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 20க்குமே வந்து ஒன்றாக வந்து அந்த விசாரணை அப்படிங்கிறது வந்து நடக்கும். ஸோ அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து ஏதாவது எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கா, இல்லை இது வந்து எந்த மாற்றமும் இல்லாமல் இது நடக்குமா அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹியரிங் டேட் அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ளோசிங் சேம்பரில் நடக்குமா இல்லை ஓப்பன் சேம்பரில் நடக்குமா, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கூடிய சீக்கிரம் தெரிய போகுது. அண்ட் ரீசெண்டாக நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிக முக்கியமான அப்டேட் என்னென்னா, ஆந்திர பிரதேச டெட் மறு ஆய்வு மனு மற்றும் அமைச்சர் அறிவிப்பு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த மினிஸ்டர் வந்து கொடுத்துருந்ததா தி ஹிந்து அப்படிங்கிற அந்த செய்தித்தாளில் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா, ஆந்திர பிரதேச மாநில மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் நாரா லோகேஷ் அவர்கள் உச்சநீதிமன்றத்தின் டெட் கட்டாயம் என்ற தீர்ப்புக்கு எதிராக மாநில அரசு சார்பில் ஒரு மறு ஆய்வு மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய முடிவெடுத்துள்ளதாக அறிவித்துள்ளார். அதோட முக்கிய விவரங்கள் பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பினால் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு ஏற்பட்டுள்ள ஆழ்ந்த கவலை மற்றும் மன உளைச்சலை போக்கும் வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. கோரிக்கை வைத்தவர்கள் டிடிபி எம்எல்ஏ-க்களான ஆலப்பாட்டி ராஜேந்திர பிரசாத், பூமி ரெட்டி ராம்கோபால் ரெட்டி மற்றும் முன்னாள் எம்எல்சி ஏஎஸ் ராமகிருஷ்ணா ஆகியோர் அடங்கிய குழு அமைச்சரை சந்தித்து ஆசிரியர்களுக்காக மறு ஆய்வு மனு தாக்கல் செய்யுமாறு வலியுறுத்தினார். ஸோ குறிப்பாக பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் அக்டோபர் 23, 2010 முன் டிஎஸ்சி டிஸ்ட்ரிக்ட் செலெக்ஷன் கமிட்டி மூலம் நிர்ணயிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு விலக்கு அளிக்கும் நோக்கத்தில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட உள்ளது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவில் வந்து நடந்திருக்கக்கூடிய விஷயம். அண்ட் இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது டெட் கட்டாயம் மற்றும் ஆந்திர பிரதேச அரசின் நடவடிக்கை. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை தொடர்ந்து ஆந்திர பிரதேச அரசு எடுத்த நடவடிக்கைகள். ஸோ கட்டாய டெட் செப்டம்பர் 1, 2025 நிலவரப்படி 5 ஆண்டுகளுக்கு மேல் பணி ஓய்வு காலம் உள்ள டெட் தகுதி பெறாத அனைத்து செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் மற்றும் ஸ்கூல் அசிஸ்டன்ட் ஆசிரியர்களும் தங்களது பணியை தொடர டெட் தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெற வேண்டும் என்ற மாநில அரசு உத்தரவு பிறப்பித்தது. டெட் அறிவிப்பு. இந்த உத்தரவுக்கு இணங்க அக்டோபர் 24, 2025 அன்று ஆந்திர பிரதேச அரசு டெட் தேர்வுக்கான அறிவிப்பை வெளியிட்டது. ஸோ விண்ணப்ப தொடக்க தேதி அக்டோபர் 24, விண்ணப்ப இறுதி தேதி நவம்பர் 23, தேர்வு தேதி டிசம்பர் 10 முதல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஆந்திராவில் வந்து கொடுத்துருக்கக்கூடிய விஷயம். இது ஹிந்து நாளிதழ் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்றாங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் நடக்கக்கூடிய டெட், நவம்பர் 15, 16 நடக்கக்கூடிய அந்த டெட் எக்ஸாமுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஜனவரியில் நடக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு உண்டான ஸ்பெஷல் டெட் அதுக்குண்டான நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வெளியிடுவாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்க தான் அவங்களோட சிலபஸ் என்னென்ன, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான யாரெல்லாம் எந்தெந்த மாதிரி விண்ணப்பிக்கணும், அண்ட் இது வந்து ப்ரைவேட் டீச்சர்ஸ்க்குமா இல்லை ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் டீச்சர்ஸாக, அந்த மாதிரியான எல்லா விவரங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கும். ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷனுக்காக அண்ட் அந்த சீராய்வு மனுக்கள் இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய பல்வேறு ஆசிரியர் சங்கங்கள், பல்வேறு மாநில கல்வித்துறை சார்பில் அளிக்கப்பட்டக்கூடிய அந்த ரிவ்யூ பெட்டிஷன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா விசாரித்து அவங்க எந்த மாதிரியான தீர்ப்பு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு. ஆனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல மாநிலங்கள், இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தோம், இப்போ ஆந்திராவில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த டெட் எக்ஸாம் அப்படிங்கிறது ஸ்பெஷலாக வந்து இன் சர்வீஸ் டீச்சர்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி வந்து இன்னும் பல மாநிலங்கள் வந்து அவங்களோட மாநிலங்கள் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்காக இந்த ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் கொண்டு வருவாங்க. ஏன்னா செப்டம்பர் 2027 வரைக்கும் தான் டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லோரும் வந்து அந்த டெட்டில் வந்து எலிஜிபிள் ஆகணும். ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்க மட்டும் கிடையாது, எல்லா ஸ்டேட்டில் இருக்க டீச்சர்ஸும் கண்டிப்பாக வந்து இது கிளியர் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க இது ஒரு சவாலாக நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா இது எழுதுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் அப்படின்னு தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க முடியுது. ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக இதை வந்து கிளியர் பண்ணிடுவாங்க.
பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அண்ட் இதில் அப்படி சப்போஸ் ஒரு வேளை யாராவது கிளியர் பண்ண முடியாமல் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இருக்காங்க அப்படின்னா அப்போ அது நியூ வேகன்சியாக க்ரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம கூட ரீசெண்டாக பார்த்தோம், யூபியில் வந்து அங்கே ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் வந்து பற்றாக்குறை இருக்காங்க. இன்கேஸ் அந்த 90,000 ஆசிரியர்கள் வந்து பாஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்னா அங்கே ஆல்ரெடி 26,000 வேகன்சி வந்து இப்போ ஃபில் பண்ணுறதுக்குண்டான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அதோடு சேர்ந்து வேகன்சி அதிகமாச்சு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் பள்ளிக்கூடங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாதிப்படையும் அப்படிங்கிறதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல தீர்ப்பு வரும். அதே சமயத்தில் இந்த 2 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களும் கிளியர் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சுமூகமாக முடிஞ்சிடும் அப்படிங்கிறது தான் நிறைய ஆர்வலர்கள் சொல்கிறாங்க. ஸோ மேலும் டிஆர்பி டெட் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட அப்டேட்களுக்கு நம்மளோட சேனல் வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.